நீண்ட நாட்களாக நெருங்கி பழகிய நண்பர்களுக்கு இடையே திடீரென ஏற்பட்ட மோதல், ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதம், இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு மண்ணில் புதைத்த கொடூரம், 10 நாட்களுக்கு பின் விலகிய மர்மம், இளைஞரை சக நண்பர்களே வெட்டி கொலை செய்தது ஏன், பின்னணி என்ன? காலையில வீட்டை விட்டு வெளியில போன அப்சல் நைட் ஆகியும் வீடு திரும்பல. மகனை தேடி பெற்றோர் கிராமம் ஃபுல்லா தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்கேயுமே அப்சலை காணோம். கிராமத்துல இருந்த அப்சலோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால பதற்றமடைஞ்ச அப்சலோட தாய் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புகாரை வச்சு போலீஸும் அப்சல் பத்தி தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல புரிசை கிராமத்துல இருந்த எல்லா சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணாங்க. அதுல அப்சல் தொடர்பா எந்த ஒரு காட்சியும் இடம்பெறல. இதனால அப்சலை பத்தி துப்பு கிடைக்காம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அப்சலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில அப்சலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரமணா, அரசு, ஹரிஷ்னு 12 பேரும் புரிசை கிராமம் வழியா நடந்து போனதை பார்த்ததா கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன தகவலை வச்சு முதல்ல ரமணாவையும் ஹரிஷையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்சலை கடைசியா எப்ப பாத்தீங்க, எங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறின 2 பேருமே முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிச்சிருக்காங்க. இதனால 2 பேர் மேலையும் சந்தேகமடைஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தங்களோட பாணியில கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அப்போ அப்சலை வெட்டி கொன்னுட்டு நாங்க தான் தென்பூண்டிப்பட்டி ஏரியில புதைச்சோம்னு சொல்லி இருக்காரு ஹரிஷ். அதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ் அடுத்த நொடியே அந்த ஏரிக்கு போயிட்டு சடலத்தை தோண்டி எடுத்து விசாரணையில இறங்கினாங்க. திருவண்ணாமலையில் உள்ள புரிசை பகுதியைச் சேர்ந்த அப்சல் IIT முடிச்சுட்டு வெல்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவரும் அதே ஏரியாவில் உள்ள ரமணா, அரசு, ஹரிஷ்னு எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒன்னா உட்காந்து மது குடிக்கிறது, ஒன்னா ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கும்பல் சைட்ல கஞ்சா பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. பெங்களூரு, ஆந்திரா, தெலங்கானான்னு பல ஸ்டேட்ல இருந்து கஞ்சாவை வாங்கிட்டு வந்த கும்பல் பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு விற்பனை பண்ணதாகவும் சொல்லப்படுது. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ரேட்டை பிக்ஸ் பண்ணி கஞ்சாவை விற்பனை செஞ்ச நேரத்துல அப்சல் மட்டும் கஞ்சாவை கூடுதல் விலைக்கு வித்து அதிக காசு சம்பாதிச்சதா சொல்லப்படுது. இந்த விஷயம் ரமணாவோட காதுக்கு எட்ட அப்சல் மேல மொத்த கூட்டம் கோவத்துல இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கஞ்சா விற்பனை மூலமா கிடைச்ச பணத்தை பங்கு பிரிக்க அப்சலும் ரமணாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூடியிருக்காங்க. அப்ப அரசு ஹரிஷுக்கு அதிக பணத்தை கொடுத்த ரமணா அப்சலுக்கு மட்டும் பாதிக்கு பாதி பணத்தை கூட கொடுக்காம ஏமாத்தி இருக்காரு. இதனால கடுப்பான அப்சல், எதுக்கு எனக்கு மட்டும் பணத்தை கம்மியா கொடுக்கற, அரசுக்கும் ஹரிஷுக்கும் கொடுத்த மாதிரியே எனக்கும் என்னோட பங்கு கரெக்டா கொடுன்னு சொல்லி இருக்காரு. நீ கஞ்சாவை அதிக ரேட்டுக்கு வித்து பணத்தை சம்பாதிச்ச விஷயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இனிமே உனக்கு கம்மியா தான் பணத்தை கொடுப்போம். நாங்க கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு அமைதியா போயிருன்னு எச்சரிச்சிருக்காரு ரமணா. இதனால கடுப்பான அப்சல், எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலனா நீங்க எங்கிருந்து கஞ்சாவை வாங்குறீங்க, யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னு மொத்த டீடைல்ஸையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்சலோட பேச்ச கேட்டு ரமணாவுக்கு அவர் மேல அதிக கோபம் வந்திருக்கு. அப்சல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம பொழப்பு போயிரும்னு நினைச்ச ரமணா அவரோட கதையை முடிக்கவும் பக்காவா பிளான் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு அப்சலை கூட்டிட்டு ரமணா, அரசு, ஹரிஷ்னு மொத்தம் 12 பேரு தென்பூண்டிப்பட்டி ஏரிக்கு போயிருக்காங்க. அங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சாங்க. அப்போ அப்சலுக்கு போதை தலைக்கேறி இருக்கு. அப்சல் போதையில தள்ளாடிக்கிட்டு இருந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னு இருக்காங்க.
இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த அப்சல் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டார். அடுத்து அவரோட சடலத்தை எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த கும்பல் அதே இடத்துல குழி தோண்டி அப்சலோட சடலத்தை புதைச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரமணா, அரசு, ஹரிஷ் ஆகிய 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தலைமறைவா இருக்கிற நபர்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.